ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்பின உறவு பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் செய்யாது. இப்படி பேசாமல் அமைதியாக இருக்கிறவங்கள எப்படி பேச வைக்கணும் அப்படின்னே தெரியாது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின உறவு, ரொம்ப அன்பு காணிச்ச உறவு இப்போ பேசாமல் இருக்குதா? அவங்கள எப்படி பேச வைக்கணும், எதனால் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நம்மளை நேசித்த உறவு, நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் இருக்காங்கன்னா 2 ரீசனுங்க. ஒன்று, நீங்கள் அவங்கள மனசை காயப்படுத்தியிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு உறவு வந்திருக்கலாம். இந்த 2 ரீசன்னால் சில டைம் பேசாமல் இருப்பாங்க. இப்படி நீங்கள் மனசை காயப்படுத்தி அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அவங்க மனசை காயப்படுத்தாத அளவு இனி வாழணும். அவங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. நிறைய பேர் பார்க்குற விஷயம் என்னென்னா, அன்பாக பேசுகிறதே கிடையாது, டைம் ஒதுக்குறதே கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் தெரியாது அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கும்போதும் அவங்க பேச மாட்டாங்க. அப்போது நீங்கள் அவங்க மனசு கவலைப்படாத அளவு பேச கற்றுக்கணும். 2வது என்னென்னா, அவங்களுக்கு கொஞ்சம் டைமை ஒதுக்கணும், மரியாதை கொடுக்கணும். இப்படிலாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு கண்டிப்பாக பேசாமல் இருந்தாலும் இனி பேசுவாங்க. அதே போல் இன்னொன்று, 2வது ரீசன், அதாவது உங்களை விட இன்னொரு உறவு வந்ததுனால பேசாமல் போகிறாங்கன்னா அது உண்மையான உறவு கிடையாது. அந்த உறவுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்க தேவையும் கிடையாது. இதுக்கு இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விலகிங்க. இன்னொன்று, உண்மையாகவே அன்பு வச்ச உறவை நீங்கள் மனக்காயப்படுத்தி அவங்க பேசாமல் இருக்கிறாங்கன்னா உங்கள் அன்பான நடத்தை, அனுசரியான வார்த்தைகள் எதுக்கும் விட்டு கொடுங்கன்னு சொல்லுவேன். எல்லா டைமும் அவங்களே விட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக ஆறுதலாக பேசுங்க, டைம் ஒதுக்குங்க. இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது அந்த உறவே யோசிக்க தொடங்கும். நம்ம பேசாமல் இருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்காக ஓவராக குனிஞ்சு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா குனிய நீங்களாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் அவங்களுக்காக வாழ தொடங்குங்க. அப்படி இருக்கக்கூடாது. தன்மானங்கிறது வேணும், அது ஒரு லிமிட்டோட. அதனால போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, பேஸ் கொடுங்க, இடைவெளி கொடுங்க, மௌனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருக்கும்போதே அவங்களுக்கும் உங்கள்கிட்ட பேசணும்னு தோணும். இல்லை நீங்கள் அவங்க பின்னால் போய் அலைஞ்சு எதுக்காக பேசலை, ஏன் பேசலைன்னு கோவப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா பழையபடியும் பேசாமல் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஃப்ரீயாக விட்டுட்டு உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க. அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த உறவு பழையபடி உங்களை தேடி வரும், உடனே வரும். ஆனால் ஒரு வேளை வரல அப்படின்னா அது உண்மையான அன்பு இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி இருந்துன்னா உங்களுக்கு அது அவங்க உங்கள் வாழ்க்கையில் வரணும், உங்கள் கூடவே பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துன்னா கண்டிப்பாக தேடி வருவாங்க. வரக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் செய்தாலும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கான உறவு உங்களை தேடி கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆனால் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் இதே மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குள்ள வீடியோவை நான் போடுவேன். ஓகே, பை, see you.